தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல். அவசர கொண்டாட்டம். நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 19வது வசனம். இன்றைய தினம் இதை குறித்து நாம் தியானிப்போம். இங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. 2017 மிதிவண்டி, அதாவது சைக்கிள் ரேஸ் ஒன்று நடந்துச்சு. அதில் ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேகமாக சைக்கிளை ஓட்டிக்கிட்டு, அதாவது கோட்டை ரீச் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம தான் கோட்டை ரீச் பண்ண போகிறோமேன்ற சந்தோஷத்தில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு அதை ஓட்டிகிட்டு இருக்கும்போதே. கடைசியில் பார்த்தா அதனோட வேகம் குறைஞ்சி பின்னாடி வந்துட்டு இருந்தவங்கலாம் முன்னாடி போய் அந்த வெற்றியை அடைகிறார்கள் பார்க்குறோம். முதல் இடத்தை பெற வேண்டியவர் கடைசியில் வெற்றியை இழந்து கடைசியாக சென்று விட்டார் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கின்றோம். இதே போல தான் ரன்னிங் ரேஸ்லேயும் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருப்பாங்க. கடைசியில் கோடத்தோட போகிறோன்ற உற்சாகத்தில் அப்படியே கொஞ்சம் அசால்ட்டாக மாறிடுவாங்க. கடைசியில் பார்த்தோன்னா பின்னாடி இருந்தவங்க அவங்கள முந்தி அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இதே சம்பவத்தை தான் பவுல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கொரிந்தி சபையை வைத்து பேசக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். அந்நிய பாஷையை பெற்ற விசுவாசிகள், அதாவது கொரிந்தி சபையினுடைய விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதை சரியான விதத்தில் பயன்படுத்தலை. எங்கேயோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பெருமைக்காக பயன்படுத்தக்கூடியதை பார்க்கிறாரு. அது தேவையில்லாத பயன்படுத்தக்கூடியதாக பார்க்கக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், அது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அவர்கள் என்ன பண்ணலை, சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மாறாக அது தங்களுக்கு பெருமை சார்ந்ததாக அவர்கள் என்ன பண்ணாங்க, நினைத்து கொண்டு அங்கு அவர்கள் செயல்பட்டார்கள். இந்த அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, சத்தியம் மற்றவர்களுக்கு போய் சேர வேண்டும், மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பு போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அங்கு அதை கொடுத்திருந்தார். ஆனால் விசுவாசிகள் அந்நிய பாஷையை இன்னமும் தனக்கு கிடைச்ச சொந்த வரம் போல என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிட்டு அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு பவுல், இப்படி வலியுறுத்தக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். பவுல் சொல்லியிருக்கிற இந்த வசனங்களை வச்சு அநேகர் தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். ஏதாவது ஒரு மர்மமான பரலோக பாஷை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது வேறு எதுவுமே இல்லை, வெறும் அந்நிய பாஷை. அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே வாசித்த வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, கருத்தோடு 5 வார்த்தை பேசினாலும் அது புரிகிற மாதிரி இருக்கணும். நான் அந்நிய பாஷை ரொம்ப நேரம் பேசியும் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டு. அதாவது கேட்குறவங்களுக்கு அது புரியல அப்படி, அது வேஸ்ட்டு அப்படின்ற விஷயத்தை பவுல் இங்கே சுட்டி காண்பிக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இதே காரியங்களை தான் நமக்கும் சொல்கிறாங்க. தேவன் நமக்கு ஒரு தாளந்துகளை கொடுத்துருக்குறாங்க. ஆவியானவர் நமக்குன்னு சிறப்பான வரங்களை கொடுத்துருக்காரு. ஒரு சில பேருக்கு நல்லா பாட தெரியும், ஒரு சில பேருக்கு நல்லா மியூசிக் தெரியும். இது எல்லாமே நம்ம அவசரப்பட்டு கொண்டாடுவதற்கு அல்ல, மாறாக நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை கொண்டு செல்வதற்கும் மாத்திரம் என்பதை நாம் புரிந்து கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய வல்லமையை கொடுப்பதெல்லாம் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு மாத்திரம் என்பதை உணர்ந்து, அவசரமாக கொண்டாடாமல் பரலோகம் செல்வதற்காக, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக நம்முடைய தாளந்துகளை, வரங்களை பயன்படுத்துவோமாக. இன்றைக்கான மருத்துவ செய்தி. பாவற்காய். பாவக்காய் அப்படின்னு சொன்னாவே பெரும்பாலும் அநேகருக்கு பிடிக்காது. காரணம், அது ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த பாவக்காயில் பாஸ்பரஸ், பொட்டாசியம், வைட்டமின் பி, ஏ, சி போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்குது. பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதனால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இந்த பாவற்காய் சரி செய்து கொடுக்கிறது. 2வது, சக்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த பாவக்காய் உதவியாக இருக்குது, அதாவது சக்கரை நோயை கட்டுப்படுத்துது அப்படின்றத பார்க்குறோம். 3வதாக, பசியை தூண்டக்கூடியதாக இந்த பாவக்காய் இருக்குதுன்ற பார்க்குறோம். அப்படி என்று சொன்னால் இந்த பாவற்காயை சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.